எனது அன்பார்ந்த கும்மிடிப்பூண்டி வாக்காளர் பெருமக்களே, நான் இந்த தொகுப்பு மூலயமா உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நான் இருக்கிற இடத்துல இருக்க கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியில் ஒரு நாளைக்கு 2600லேருந்து 3500 கார்களை தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க நிலத்தடி நீரை எடுக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கனல் வழியாக வாட்டரை எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம தொகுதியில் காற்றை மாசு பண்ணுற மாதிரி இங்கே மாசு பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த வீடியோவிலேருந்தே தெரியும், எந்த ஒரு இதுலேருந்தும் புகையே வராது. அந்தளவுக்கு இவங்களுடைய ப்ரொடக்ஷன் இது இருக்கும். ஆனால் நம்ம கும்மிடிப்பூண்டியில் அப்படி இல்லை. மொத்தம் 9 தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. 9 தெர்மல் பவர் பிளான்ட்டும் அவங்களுக்கு தேவையான தண்ணியை கிரவுண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற தண்ணி பல 1000 லிட்டர்கள். அது நம்மளுடைய குடி தண்ணிக்கு எத்தனையோ நாட்களுக்கு வரும். நம்ம எல்லாருமே குடி தண்ணிக்கு போர் வாட்டரை நம்பி தான் இருக்கோம். பல பேருடைய ஊரில் போர் வாட்டர் சால்ட் வாட்டர் ஆச்சு. அதுக்கான காரணங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நான் இந்த கம்பெனி மேலே எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன். கரண்ட்டு நமக்கு தேவை தான். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் தான் நமக்கு தேவையான வாட்டர். அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கோ வாழ்வாதாரம் பாதிக்கும். ஆனால் நமக்கு நேர்லேயே வங்காள விரிகுடா கடல் இருக்குது. அங்கே இவங்க ஈஸியாகவே தண்ணி எடுத்துக்கலாம். வித்தின் ஒரு 7-8 கிலோமீட்டர்லேயே வங்காள விரிகுடாவுடைய கல்கள் இருக்குது. அந்த வாய்க்கால்லேருந்து அழகாக இவங்க நமக்கு தேவையான வாட்டரை அவங்க எடுத்துக்கலாம். பட் அதை செய்கிறதில்ல. அவங்க கிரவுண்ட் லெவல் வாட்டர்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இது நம்மளை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம் முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா எல்லாருமே விவசாயத்தை தான் முதல் தொழிலாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை. இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்தால் அடுத்த 10-20 வருஷத்துலேயே நம்ம தண்ணிக்கு திண்டாட்டம் ஆக வேண்டியது தான். நம்ம பகுதியில் இருக்க அரசியல்வாதிகளும் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கிட்டேருந்து நல்ல அமௌண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கடைசியில் இம்பேக்ட் ஆக போகிறது அவங்க குழந்தைங்களும் சேர்த்து தான். இது எப்படி இம்பேக்ட் ஆகும்னா, மொத்த நல்ல தண்ணியும் கடல் வாட்டராக வந்துடும். ஏன்னா நமக்கு நியரஸ்ட்லேயே பே ஆஃப் பெங்கால் இருக்குது. அதனால் கடல் தண்ணி ஈஸியாகவே உள்ளே வந்துடும். கடல் தண்ணி ஈஸியாக வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா, நமக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும். நம்ம குடி தண்ணியை எப்படி ரிகவர் பண்ண போகிறோன்னே தெரியாமல் போயிடும். இதுக்கு மாற்று வழி இருக்குது. நம்ம கடல்லேருந்து அழகாக ஒரு கடல் நீரை குடிநீராக ஆக்கிற பிளான்ட்டை போட்டு அந்த இடத்துல இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு என்ன வாட்டர் வேணுமோ அதை சப்ளை பண்ணலாம். அதுக்கான காசை கவர்மெண்ட் இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வசூலிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. காரணம், ஆல்ரெடி அவங்க கரப்டட். என்னுடைய இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கான நேரம். மக்கள் தேர்தல் திருவிழாவுக்கான நேரம். இந்த டைமில் உங்களை நம்பி யார் யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஓட்டு கேட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி யார் இதை கரெக்ட் பண்ணி தருவாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. மக்களாகிய உங்களுக்கு நான் இன்னொரு இதுவையும் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வாழவே தகுதி இல்லாத இடமா கும்மிடிப்பூண்டியை அறிவித்தாங்க. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம தான் மீட்டெடுக்கணும். அதனால் இதை ஒரு முயற்சியாக செய்யுங்க. நல்லதே நடக்கும், நம்புங்க. இந்த பிரச்சனையினால் டைரெக்டாகவே 30,000லேருந்து 40,000 வாக்காளர்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை திரும்பவும் மீட்டு எடுக்கணுன்னா உங்களுடைய ஒரு கை விரலை நம்பி தான் இருக்குது. அதனால் வர சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள். யார் உங்களுக்கு சரி செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு வாக்களிங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்ய இதுதான் கரெக்டான நேரம். இந்த டைமை கண்டிப்பாகவே நல்லாவே யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வாக்கு தான் அடுத்த சந்ததியை வாழ வைக்க போகுது. அதனால் யோசித்து செயல்படுங்க.